என்னங்க, நான் கால் பண்ணேன், நீங்க எடுக்கவே இல்லை. சரி, பிஸியா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் இப்பதான் வந்து நிக்கிறேன். ஏங்க, நீங்க லேட்டா தான் வருவீங்கன்னா எனக்கு கால் பண்ணி சொல்லிருக்கலாம்ல. ஏ உனக்கு கால் இருக்குல்ல, வர வேண்டியதானே? நான் தான் கூட்டிட்டு வரணும், கூட்டிட்டு போகணுமோ? என்ன உனக்கு வேலைக்காரனா? என்ன அதிசயமா இருக்கு, மழை வரும் போல இருக்கு. இந்த ஆளு திரும்பிட்டாரா இல்ல இவன் மேல ஏதோ கடுப்புல இப்படி பேசிட்டு இருக்காரா? என்னங்க, நான் உங்க பொண்டாட்டி, என்ன கூட்டிட்டு வரதும் கூட்டிட்டு போறதுக்கும் வேலைக்காரன் எதுக்கு வைக்கணும்? ஏன் அத கூட நீங்க செய்ய மாட்டீங்களாக்கும்? நல்லா பேசுற, இதுக்கு ஒன்றும் குறைச்ச இல்லை. என்னாச்சுன்னு வெளிப்படையா சொல்லுங்க. ஏன் இப்படி முகத்தை தூக்கி வச்சிட்டு இருக்கீங்க? நீ பண்ண காரியம் அப்படி. நான் இங்க இருந்து அவளை வீட்டை விட்டு வெளியே போகணும் சொன்னா நீ எங்க அம்மா வீட்டுல கொண்டு கூட்டி வச்சிருக்க. எப்படி உன்னால முடியுது? அதுவும் எங்க வீட்டுல கொண்டு அவளை உட்கார வைக்கிறதுக்கு உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்? ஆமா, இதுக்கு தான் இவ்வளவு கோவமா? ஏங்க, அவ யாரு? உங்க கொழுந்தியா? அதுவும் வாயும் வயிறுமா இருக்கா. அவளை வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லிட்டீங்க. அவ மேல எந்த தப்பும் இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும்போது அவளை அங்க எப்படி அனுப்ப முடியும்? அதனாலதான் ஏன் மாமியார் வீட்டுல, ஏன் அத்தை வீட்டுல கொண்டு உட்கார வச்சேன். இதுல என்ன தப்பு இருக்கு? அது எப்படி அவ மேல தப்பு இல்லைன்னு நீ சொல்ல முடியும்? அதான் அவ வாயாலே ஒத்துக்கிட்டாளே. ஏங்க, அவ யாரையோ தப்பிக்க வைக்க இப்படி போய் சொல்றான்னு கூட உங்களுக்கு புரியாம இருக்கலாம். ஆனா எனக்கு நல்லா புரியுது. தப்பு பண்ணவங்க தப்ப வந்து ஒத்துக்க போறாங்களா என்ன? சண்டாளி, நாசமா போறவா, என்னைய மாட்டி விடுறதுக்கு எப்படி கோத்து விடுறா? இப்பவே பேச்ச மாத்தி விடுறேன். ஏங்க, வந்துட்டீங்களா? வாங்க, சூடா காப்பி போட்டு வடை சுட்டு வச்சிருக்கேன். நீ என்ன இன்னும் இங்க நின்றுட்டு இருக்க? போய் புடவைய மாத்து. ஏங்க, உள்ள வாங்க. நீ போய் எடுத்து வை, நான் வாரேன். சரிங்க. இங்க பாருடி, நீ பண்றதெல்லாம் சரினாயிராது. ஒழுங்கா அவளை அவ அம்மா வீட்டுக்கே போக சொல்லு. ஏங்க, ஒண்ணு இல்லாத விஷயத்தை ஏன் பெருசுப்படுத்துறீங்க? அவ மேல எந்த தப்பு இல்லைன்னு நானே உங்களுக்கு நிரூபிக்கிறேன். அப்ப நீங்க நம்பினா போதும். போங்க, அதான் கூப்பிடுறால. போய் ட்ரெஸ்ஸை மாத்திட்டு காஃபி குடிங்க. அது எனக்கு தெரியும், நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம். ஏ அப்பா, எங்க மாட்டிக்கிட போறோமோன்னு நினைச்சு எப்படி ஆட்டத்தை கலைக்கிறா? ஏங்க, அவ குழந்தான் தெரியல, பெரிய தன்னை நினைச்ச மூப்புல எல்லாத்தையும் செய்வா. உங்களுக்கு அறிவில்ல. ஆபீஸ்ல இருந்து வந்த உடனே அவகிட்ட கத்துறீங்க. அவ என்னத்தையும் பண்ணிட்டு போறா, விடுங்களேன். இல்ல அனிதா, அவ வேணும்னே தான் இப்படி பண்ணுதா. உன் தங்கச்சி நல்லவளாம், அவளை தூக்கி நிறுத்துறா. என்னமோ உண்மை தெரியும் தெரியுங்கிறா. எனக்கு தெரிய போகுது. அவ தான் ஒத்துக்கிட்டால. அவளை கூட்டியாந்து இன்னும் உங்க அம்மாட்ட விடாம இங்க எங்க வீட்டுல கொண்டு வச்சிருக்கா. ஏங்க, அதான் அவ வாயால உண்மையை ஒத்துக்கிட்டல்ல. பின்ன இவன் என்னத்துக்கு அவளுக்கு இவ்வளவு சப்போர்ட் பண்றா? அவ அக்கா கறி, நானே அவ குணம் தெரிஞ்சு ஒதுங்கிதான் நிக்கிறேன். ஏ அப்பா, எவ்வளவு திமிர்த்தனமா ஆடுனா. ஏங்க, இவதான் அவனை விட்டுட்டு ஓடியாந்திருப்பாளா இருக்கும். அவ புருஷன் நல்லவனா தாங்க தெரியறான். எனக்கு என்னமோ குமார் கெட்டவனா தெரியல. இவ சொல்றதெல்லாம் பொய்யா இருக்கும் போல. ஆரம்பிச்சிட்டியா குமார புராணத்தை? ஏட்டி, இப்பதான் கொஞ்ச நேரம் நிம்மதியா இருந்தேன். மறுபடியும் அவன் புராணத்தை ஆரம்பிக்காத. யார் என்னமோ யாருக்கு தெரியும்? ஏங்க, இவ பேச்சிலேயே தெரியல. இவன் மேலதாங்க தப்பு இருக்கு. ஆயிரம் தான் புருஷன் கெட்டவனா இருந்தாலும் கொஞ்சம் அனுசரிச்சு போகணும்ல. ஏங்க, நமக்குள்ள வராத சண்டையா? நான் எப்பவும் உங்ககிட்ட எதுக்காது மல்லுக்கு நின்றுட்டு தான் இருக்கேன். ஆனா உங்களை விட்டுட்டு ஓடி போயிடுறேனா? அதான் ஓட மாட்டேக்கியே. ஏங்க, என்ன நக்கலா? அத மாதிரி அவளும் கொஞ்சம் பொறுத்து போயிருக்கலாம்ல. இப்போ புருஷனை விட்டுட்டு வாயும் வயிறுமா வந்து இங்க நின்று என்னமோ பெரிய சாதிக்க போறான். என்ன மண்ணாங்கட்டிய சாதிக்க போறான்? இவன் அவளுக்கு துணைக்கு நிக்கிறா. இதெல்லாம் தேவையாங்க? இங்க பாரு, ஒவ்வொரு பெண்ணும் தான் காலில் நிக்கணுங்கிறது அவங்க விருப்பம். அதை நாம தடுக்க முடியுமா? இங்க பாரு, அவ காலில் அவ நிக்கிறது நல்லது தானே. சும்மா இருங்க மண்ணாங்கட்டி. எப்ப பார்த்தாலும் இந்த ஐஸ்வர்யா எப்ப பார்த்தாலும் உங்களை மதிக்கிறாளா? எதுக்கு எடுத்தாலும் தான் தான் பெரிய இவ, தனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு அலையிறா. எல்லாம் படிச்ச திமிருங்க, வேற ஒண்ணு இல்லை. நான் என்னைக்காது அப்படி பேசியிருக்கேனா? நீங்க சொல்றது தானே நான் கேட்குறேன். எதையாவது உங்களை மீறி செய்யறனா? நீங்க செய்யினா செய்வேன், நீங்க செய்யாதீங்கன்னா செய்ய மாட்டேன். இது தம்பி பாத்தியால எப்படி பொய்யா புலிவிட்டு திடீரானே ஐசா மாமால எப்படி பழி போடுறான்னு பாரு. என்னது தம்பி, நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ சிரிச்சுக்கிட்டு இருக்க. அண்ணே, பொய் சொல்றதுக்கு ஒரு சாமர்த்தியம்
வேணும். அனிதா அம்மா டேலண்ட பத்தியா எப்படி புள்ளி தள்ளுறானே. அண்ணே பாக்குறதுக்கும் கேட்கறதுக்கும் நல்லா இருக்குல. விடுனே, அது அவ பாடு, ஐசம்மா பாடு, அப்பா பாடு. நீ ஏன் கோவப்படுற? பொறுமையா நின்னு வேடிக்கை பார்ப்போம். ஜாலியா இருக்குனே. போட தம்பி, எனக்கு ஆட்டு நாட்டமா வருது. நீ சிரிச்சுக்கிட்டே இருக்க. அண்ணே நீ சாதாரணமா எடுத்து பாரு, உனக்கு கோவமே வராது. இது ரெண்டு பொண்டாட்டி சண்டை. அதாவது ஐசம்மா மேல அப்பா எங்க ரொம்ப பாசமா அழைக்கிறோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அனிதா அம்மாக்கு கோவம் வந்து எல்லாத்தையும் ஐசம்மாவை தப்பு தப்பா சொல்லி கொடுக்குறது. அதான் ரெண்டு பொண்டாட்டி சண்டை, தெரியுமா? என்ன தம்பி சொல்ற? அப்ப நாம ரெண்டு பொண்டாட்டி கட்டக்கூடாது, ஒரே பொண்டாட்டி தான் கட்டணும், சரியா? சரிண்ணே. என்னங்க நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீங்க வாயே திறக்காம இருக்கீங்க. அதானே அந்த ராட்சசியை விட்டே கொடுக்க மாட்டீங்கல்ல. ஏ லூசு, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. சில விஷயங்கள் அவ பண்றது எனக்கு பிடிக்காது தான். ஆனா உன் தங்கச்சி மேல அவளுக்கு என்ன கருணையோ தெரியல. ஒருவேளை மாசமா இருக்கான்னு அப்படி நினைக்கிறாளோ என்னமோ. நான் கூட கோவப்பட்டேன். ஆனா அவ அங்க கொண்டு உட்கார வச்ச உடனே எனக்கு கோவம் தான் வந்துச்சு. அதான் ஆத்திரத்துல அவளை கண்டபடியா பேசிட்டேன். ஆனா அப்புறமா யோசிச்சு பார்க்கும்போது அவ ஏதோ காரணத்துக்காக தான் அவளை அங்க தங்க வச்சிருக்கா. இருந்தா இருந்துட்டு போறா. அதானே பார்த்தேன். அவ மேல என்ன கோவப்பட்டாலும் அது 2 நிமிஷம் தானே. என்ன கண்டாதான் உங்களுக்கு ஆகாது. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. நீ ஏன் அப்படி நினைக்கிற? பின்ன கொஞ்ச நேரத்துல அவ மேல எரிஞ்சு விழுந்தீங்களே, நான் உண்மையோன்னு நினைச்சிட்டேன். எப்பா மாராசா, சரியான ஆளுதான் ராசா. எப்பவும் அவனா உங்களுக்கு ஒரு தனி பாசம்தான். ஏய் அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. எனக்கு 2 பேரும் ஒண்ணுதான். ஆமா ஆமா, இதுக்கு ஒன்றும் குறைச்ச இல்லை. நாம வெளியே போவோமா? எங்க போகணும்? பசங்க வேற வீட்டில் இருக்காங்க. போனா அவங்களையும் கூட்டிட்டு போகணும். ஆமா, எல்லாரையும் கூட்டிட்டு போறதுக்கு பேரு வெளியே போறதா? ஏங்க நாம 2 பேரும் மட்டும் எங்கேயாவது ஜாலியா போயிட்டு வருவோம். பாத்தியால தம்பி, இந்த வயசுல இவளுக்கு ஜாலி கேக்குது. ஜாலி நம்மள விட்டுட்டு வெளியே போறது கலைதா பாரு. அண்ணே அனிதாமா அப்பா மேல ரொம்ப லவ் வச்சிருக்கா, லவ். அதனாலதான் ஜாலியா வெளியே போலாங்கடா. இது தெரியாத அப்பா நம்மளெல்லாம் கூட்டிட்டு போனுங்குது. போயிட்டு வரட்டும், உடனே. என்ன தம்பி எல்லா விஷயத்தையும் ஈஸியா எடுத்துக்கிறேன். அண்ணே நம்ம சந்தோஷமா தானே இருக்கோம். அனிதாமா பாவம், அதுக்கு ஒரு சந்தோஷமும் கிடைக்கல. அது சந்தோஷமா இருக்கட்டும். இங்க பாரு, ஐசம்மாக்கு கூட அப்பா இருக்கு, அம்மா இருக்கு, அண்ணா இருக்காங்க, எல்லாரும் இருக்காங்க. ஆனா அனிதாமாக்கு யாரு இருக்கா சொல்லு? யாரு இருக்கா? அது அப்பா மேலதான் ரொம்ப பாசம் வச்சிருக்கு. அப்பாவும் அப்பப்ப ஐசம்மா மேல பாசம் காட்டுறது அதுக்கு பிடிக்க மாட்டேங்குது. வேற ஒண்ணுமே இங்க பிரச்சனை இல்லனே. எல்லாத்தையும் ஈஸியா யோசிச்சு பாரு, ஈஸியா எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். சூப்பர், நீ தான் என் தம்பி. நான் உன் தம்பி தானே. அடுத்தது என்ன நடக்குன்னு பாப்போம். சரிடா. சரி, எங்க போகணும் அத நீயே சொல்லு. ஏங்க எங்கேயாவது பீச்சுக்கு போயிட்டு அப்படியே நைட்டு டின்னர் எங்கேயாவது சாப்பிட்டுட்டு வருங்க. அடிப்பாவி, அப்ப நீ வீட்ல ஒண்ணுமே செய்யலையா? ஏங்க மாவு இருக்கு, அவ தோசை ஊத்தி பசங்களுக்கு கொடுத்துருவா. நாம மட்டும் வெளியே போயிட்டு ஏதாவது சாப்பிட்டுட்டு வருங்க. ஏ லூசு, நாம சாப்பிட்டுட்டு பசங்களுக்கும் வாங்கிட்டு வருவோம். அவங்களும் எதிர்பார்ப்பாங்கல்ல. ஏங்க நம்ம வர்றதுக்கு லேட் ஆயிரும். அதுக்குள்ளேயும் பசங்க தூங்கிடுவாங்க. சண்டே அவங்கள எங்கேயாவது வெளியே கூட்டிட்டு போவோம். சரி, அப்ப நீ போய் கிளம்பு. சரிங்க. அவகிட்ட ஏதாவது சொல்லணுமே. அதெல்லாம் அவ ஒண்ணும் சொல்ல மாட்டா. நானே போய் சொல்லிட்டு வரேன். சரிங்க. பாத்தியாடா தம்பி, அப்பா நம்மளுக்கு என்ன மாதிரி வாங்கிட்டு வருவோம்னு சொல்லுது. இவன் நம்ம தூங்கிடுவோம்னு சொல்றா. சரியான திண்ணி பண்டாரமா இருப்பா போல. ஆமாண்ணே, அவ லேட் நைட் வருவா. அதுக்குள்ளேயும் நம்ம தூங்கிடுவோம். ஜீரணம் ஆகாதுல்ல லேட்டா சாப்பிட்டா. அவ சாப்பிட்டுட்டு போகட்டுனே. என்னத்தை சாப்பிட போறா? வெளியே போய் ஒரு கொத்து பரோட்டாக்கப்பா. அவ என்ன திம்பானு நம்மளுக்கு தெரியாதா? அப்புறமா ஒரு ஐஸ்கிரீம் கப்பா. அப்படியே அது தின்னுட்டே நடந்து வந்துட்டு இருப்பா. போனே, இது வழக்கமா நடக்கிறது தானே. சரி நம்மளே தம்பி, இது மட்டும் அந்த அவந்தி பிள்ளைக்கு தெரிஞ்சிச்சு அம்புட்டுதான். அனிதாமா குடல உடுவிட போறா. ஆமாண்ணே, சொல்லிலே குத்துறாத. சரியா தம்பி, வாழ போவோம். சரியான ஆளுதான். இங்க படு, நாம இப்போ வெளியே போறது தான். அவர் வந்து எங்கேயாவது போடேன், நீ அப்படமா போ, நாளைக்கு போன்னு சொன்னாருன்னு சொன்னுக்கோ, எனக்கு கிட்ட கோவம் ஓடும். அத்தான் வராரு, என்ன விஷயமோ தெரியல. அதான் பார்த்துட்டு இருக்கேன். நீ வேற நொய்யுங்காது.
என்ன சொல்றாருன்னு பாப்போம். அதானா உன் புருஷன் வந்து எங்கேயாவது போகணும்னு சொன்ன உடனே கூட போயிடுவியா? இங்க பாடு, இன்னைக்கு எனக்கு நூலெல்லாம் வாங்க வேண்டியது இருக்கு, நீ என் கூட வர. ஐசு, வெளியில போறோம். என்னதான் வெளியில போறோமா? எங்கதான்? இங்க பாருக்கா, நீ ஏதாவது சொன்ன அப்புறம் எனக்கு கெட்ட கோவம் வந்துடும் சொல்லியிருக்கேன். இல்ல ஐசு, நானும் அனிதாவும் கொஞ்சம் வெளியில போறோம். நீ பசங்களை பாத்துக்கிறியா? அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துறியா? ஓ சரிதான், நான் பசங்களை பாத்துக்கிறேன், நீ இங்க போயிட்டு வாங்க. ஐயோ அத்தான். ஓ, இங்க நீ ஒருத்தி இருக்கியோ? ஒன்ன பார்க்காம போயிட்டுனே. என்னடி நீயும் வரியா? எனக்கு வாயில நல்லா வந்துடும் பார்த்துக்கிறோம். நான் இப்பதான் அவளை நூல் வாங்க போகணும்னு கடைக்கு கூட்டிட்டு போறதுக்கு புடவையை கட்டிட்டு வர சொன்னேன். நீ என்னன்னா வீட்டில் இருக்காம ஊடி சுத்த போறாரு, அதுக்கு அவ வீட்டில் இருக்கணுமா? போயிட்டு 1 மணி நேரத்துல வந்துடுவேன், அப்புறம் நீ போ. யாரு நீர் 1 மணி நேரத்தில் வருவாரு? அதுவும் அந்த அனிதா கூட போனா நல்லா ஊடெல்லாம் சுத்திட்டு கடை கடையா புடைக்க தின்னுட்டு ராத்திரி 12 மணிக்கு மேலே வருவாரு. எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறா? ஏடி சும்மா இருக்க மாட்டேன். நான் தான் நாளைக்கு உனக்கு என்ன வேணுமோ அதை காலையிலே வாங்கி தந்துட்டு அப்புறமா ஆஃபீஸ் போறேன். அதான் உன் அக்கா சொல்லிட்டல, நாளைக்கு வாங்கி தருவா. நான் கிளம்புறேன். ச்சே, உனக்கு கொஞ்சம் கூட வடக்கமே இல்லையா? எங்கேயாவது ஒன்று கூட்டிட்டு போடாரா? எப்போ பார்த்தாலும் அவளை கூட்டிட்டு அங்க சுத்துட்டா இங்க சுத்துட்டா. இப்பதான் இவருக்கு இளம திரும்புதோ. ஏடி வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாத, வாய் ரொம்ப தான் நீளுது. இங்க பாரு, அவ வீட்லயே இருக்கா, நான் வேலைக்கு போறேன், அதனால வெளியே போயிட்டு வந்துடுறேன். எனக்கு வெளியே போக தோண மாட்டுக்கு. ஆனா நாலு பூரா வீட்டுக்குள்ளேயே இருந்து பாரு, அப்ப தெரியும். அவ பாவம் செத்த நேரம் எங்கேயாவது போகணும்னு ஆசைப்படுறா. அதுவும் என்னைக்காவது ஒரு நாள் கூட்டிட்டு போயிட்டு போறாரு. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? அம்மா தாயே, உன் கூட இருந்தேன்னு வச்சுக்கோ, எனக்கு பைத்தியம் தான் பிடிக்கும். பெரிய இவ மகாத்மா காந்தி. ச்சே, ஏன் தான் அப்படி இருக்கியோ தெரியல. ஏடி கூட்டு குடும்பம்னா அப்படித்தான் இருக்கும். சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கும், நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். ஒவ்வொன்றுக்கும் வீட்டு கொடுத்து தான் போகணும். தேவையில்லாம எல்லாத்துக்குமே அடம் பிடிச்சா எப்படி? எனக்கு இந்த கூட்டு குடும்பமும் வேண்டாம், ஒரு மண்ணும் வேண்டாம். எப்பா தாங்க முடியல சாமி. எப்பவாது அவ உனக்காக ஏதாவது விட்டு கொடுத்துருப்பான்னு சொல்லு பாப்போம். அவ விட்டு கொடுத்துருப்பா, ஆனா நான் அதை மைண்ட்ல வச்சுக்கிறது இல்ல, அவ்வளவுதான். இங்க பாரு, எல்லாரும் அப்படித்தான். சில விஷயங்கள்ல வீம்பு பிடிப்போம், சில விஷயங்கள்ல விட்டு கொடுப்போம். இதெல்லாம் பெருசுபடுத்தினா குடும்பத்துல சண்டை சச்சரவு இருந்துகிட்டே தான் இருக்கும். சில விஷயங்களை கண்டும் காணாம விட்டுட்டு போக தெரிஞ்சுக்கணும். அம்மா தாய, உன் பகுத்தறிவு போதும் தாய. தலையெல்லாம் வலிக்கு. சரி, போய் ஒரு டீயாவது போட்டு கொடு. சரி போட்டு வைக்கிறேன், கீழே வா. என்ன இது புது பழக்கமா இருக்கு? அடுத்த ஜாமத்துல ஊரை சுத்திக்கிட்டு வர அவ ஒத்தையில கடந்து புள்ளையில பாத்துக்கிட்டு இருக்கா. நீ என்னன்னா இந்த சீமாட்டியை கூட்டிட்டு இப்படி ஊரெல்லாம் சுத்திட்டு எத்தனை மணிக்கு வர? மணி 12:30 மணி ஆகுது. இதுதான் நீ குடும்பம் நடத்துற லட்சணமா? இல்லம்மா, அனிதா வீட்லயே இருக்கால, அதான் சாயங்காலம் ஒரு 7 மணிக்கு தான் கிளம்பணும். அப்படியே கொஞ்சம் வெளியே போயிட்டு அப்படியே வெளியே சாப்பிட்டுட்டு வரோம், அதான் லேட் ஆயிட்டு. சீ, வெக்கமா இல்ல? பச்சை பிள்ளைல வீட்டுல விட்டுட்டு ரோட்ல போய் கடை கடைக்கு திங்கணுமோ? என்ன பழக்கம் இது? இங்க பாரு, உனக்கு 2 பேர் இருக்கல்வோ, 2 பேரையும் கூட்டிட்டு போறதா இருந்தா வெளியே போ. ஒருத்திய மட்டும் கூட்டிக்கிட்டு ஊர் சுத்துறதுக்கு இது என்ன வீடா இல்ல வேற எதுமா? என்ன பேசுறீங்க நீங்க? என்ன பேசுறீங்க? வார்த்தைய அளந்து பேசுங்க. சீ, உனக்கு தான் வெக்கமான சூடு சொரணை எதுவுமே இருக்காதே. உன்கிட்ட பேசுறதுக்கு நான் தயாரா இல்ல. நான் பெத்த மவங்கிட்ட தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். வாயை மூடிக்கிட்டு இரு. ஏங்க, இவங்கள வாயை மூட சொல்லுங்க, இல்ல நடக்கிறதே வேற. என்னடி நடக்கும்? என்ன நடக்கும்? என்ன அடிச்சிருவியா? அதுதானே செய்வ. உன்னால அதுதானே முடியும். நீ பொம்பளையா இருந்தா தானே ராத்திரியில கூத்தடிக்க கூட்டிட்டு அலைத? வெக்கமா இல்ல? அத கேள்வி கேட்டா தப்பா சொல்வியா? எவளாவது குடும்ப பொம்பளை இந்த நேரத்துக்கு ஊரை சுத்திட்டு வருவாளா? அதுவும் பச்சை பிள்ளையிலே வீட்டுல இருக்கு, அதுவளை விட்டுட்டு உனக்கு இப்படி அவனை கூட்டிட்டு சுத்தனமாக்கும்? ஏம்மா என்னம்மா பேசுற? அவ என் பொண்டாட்டி, சும்மா அவளை கூட்டிட்டு வெளியே போனேன். ஏதாவது சொன்ன அவரது பல்லகிலெல்லாம் கழுத்தி போடுவேன். பிள்ளையில விட்டுட்டு அப்படி என்ன கேக்கு? என்ன கேக்குது? சின்ன பிள்ளையில வீட்டுல விட்டுட்டு களப்பெருக்கி திங்கணுமோ? ஏன் மகாராணி லீவு நாள்ல பிள்ளையிலையும் கூட்டிட்டு வெளியே போக வேண்டியதானே? அது தொந்தரவு ஆயிரும். அப்படித்தானே இவளுக்கு? இவளுக்கு பிள்ளையிலே தொந்தரவு தானே. இவ மட்டும்தான் இருக்கணும், குடும்பம் விளங்கிரும்.
அவர் ஏன் புருஷன், அவரை கூட்டிட்டு நான் எங்கனாலும் சுத்துவேன், எத்தனை மணிக்குனாலும் போவேன், எத்தனை மணிக்குனாலும் வருவேன். ஏன் பிள்ளைங்க தானே வீட்டில் இருக்கு, உங்களுக்கு இங்கே என்ன வேலை? உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. உங்க தொந்தரவே வேண்டானு தானே இங்க வந்து உட்காந்துருக்கோம். இங்கேயே வந்து உசுர வாங்குறீங்க. வாய மூடு அனிதா, தேவையில்லாம அம்மாவை கண்டுபிடி பேசாத. என்னல பிள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆடுறியா? அவ பேசுறத கேட்டுக்கிட்டு நிக்கிற. நீங்க பாரு, ஒழுங்கு மரியாதையா இருக்க சொல்லு. இல்ல நாளைக்கே இந்த வீட்டை மொத்தத்தையும் வித்துட்டு அங்க வந்து உட்காருன்னு சொல்லி போடுவேன். இல்ல நானும் என் புருஷனும் தானே அங்க வித்துட்டு இங்க வந்து உட்காந்துருவோம். என்ன நடக்குன்னு அப்புறம் இவளா நானானு பாத்துக்கிறேன். வீட்டுல பெரியவங்க இல்லைன்னு தானே இவ இஷ்டத்துக்கு அலையிறா. அவ சொன்னா இவ கேட்டுருவாளா? இப்ப என்ன பண்ணிட்டோன்னு இப்படி தாம் தூம்னு குதிக்கிறீங்க? ஏன் புருஷன் அவரை கூட்டிட்டு வெளியே போனேன், அது ஒரு தப்பா? அதுக்கு ரோட்ல நிக்க வச்சு இப்படி எல்லாம் பேசுவீங்களா? வாய மூடு. பிள்ளைகளை விட்டுட்டு போனது தப்பு. அதுவும் இல்லாம அர்த்த ராத்திரியில ஓ இஷ்டத்துக்கு சுத்திக்கிட்டு வர. அங்க கொலை கொள்ளன்னு கண்டதெல்லாம் நடக்கு. எவ்வளவு திமிரு இருந்தா இத்தனை மணிக்கு நீ வெளியே ஊரை சுத்திட்டு வருவ? இல்ல நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, இதே கடைசியா இருக்கணும். இன்னொரு தடவை அர்த்த ராத்திரியில இப்படி ஊரை சுத்தினு வச்சுக்கோ, அப்புறம் நடக்கிறதே வேற. எவ்வளவு திமிரு இருந்தா இந்த காரியத்தை பண்ணிருப்பா. குடும்ப பொம்பளைக்கு இது தகுமா? இத்தனை மணிக்கு வெளியே ஊரை சுத்தி வந்தா பாக்குறவங்களாம் என்ன நினைப்பா? எம்பது தைரியம் இவளுக்கு. இவளுக்கு கேட்கறதுக்கு யாரும் இல்லைன்னு தானே இவ நினைச்சபடியெல்லாம் ஆடுறா. கூடிய சீக்கிரம் இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். அம்மா, நீ தனியா போயிருவியா? நான் கொண்டாந்து விடணுமா? சி வெக்கமா இல்ல? நீ கொண்டாந்து விட்டுதான் நான் போகணுமோ? இங்க இருக்க வீட்டுக்கு எனக்கு போக தெரியாது. கிளவிய எவன் தூக்கிட்டு போறான்? கோமரியே இப்படி ஊரை சுத்திட்டாலேதா அவளுக்கே வெக்கம் சூடு சொரணை எதுவும் இல்லை. இங்க பாரு, ஒழுங்கா அடக்க உடக்கமா இருக்குதா இருந்தா இந்த வீட்டுல இருப்பேன். இல்ல நான் என்ன நினைக்கிறேனோ அதுதான் நடக்கும். அதை ஞாபகத்துல வச்சுக்க. ஏங்க உங்க அம்மா இவ்வளவு கத்திட்டு போகுது, நீங்க வாய முடிக்கிட்டு கொண்டாந்து விடவானா கேக்குறீங்க? எவ்வளவு திமிரு இருக்கு. யோ நீரு உங்க ஆத்தா கிட்ட பேச மாட்டேரு, என்கிட்ட தான் பேசுவீரு. சி ஏண்டா இந்த வரத்து வருதோ? என்ன அனிதா, அம்மா சொல்றதுலயும் ஒரு நியாயம் இருக்குல்ல. ரொம்ப லேட் ஆயிட்டுல, யாராவது பிரச்சனை பண்ணுவாங்கன்னு தான் அம்மா இப்படி சொல்லியிருக்கோம். சரி வா. ஆமாய்யா, நான் சொன்னா ஏன் பக்கம் ஆடும், உங்க ஆத்தா சொன்னா உங்க ஆத்தா பக்கம் ஆடும். இதான உமருக்கு வேலையே. எனக்கு 20 rupees வேணும் தடியா. என்னத்துக்கிட்ட 20 rupees? 20 rupeesக்கு செலவு பண்ற அளவுக்கு அப்படி என்ன செலவு உனக்கு? ஐயோ ஐசுமா, அது ஒன்றும் இல்லை. என் ஃப்ரெண்டுக்குல நேற்று பர்த்டேயா, அவளுக்கு வீட்டில் கேக் வாங்குறதுக்கு காசு இல்லைன்னு சொல்லி கேக் வாங்கவே இல்லையா. அதான் நேற்று ஒரே அழுக கிளாஸ் ரூமில். அப்புறம் மிஸ் சொன்னாங்க, நாம் இன்னைக்கு உன் பர்த்டேயே இங்கே செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதான் எல்லாரும் 20 rupees போட்டு அப்படியே கேக் வாங்கி செலிப்ரேட் பண்ண போகிறோம் தெரியுமா? ஏன் உங்கள் மிஸ் தான் சொல்லியிருப்பாங்களே நான் கேக் வாங்கிட்டு வரேன் இங்கே பர்த்டே செலிப்ரேட் பண்ணுவோன்னு. எப்படி ஐசுமா சொல்ற? எங்க மிஸ் அப்படிதான் சொன்னாங்க. நாங்க தான் வேண்டாம், நாங்களாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து 20 rupees போட்டா அப்படியே கேக் வந்துடும்ல, நாங்க காசு தரோம், அதுக்கப்புறம் நீங்க வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னோம் தெரியுமா? அது சரி, நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான். சரி சொல்லு ஐசுமா தடியா. தரேன்டி, தராம என்ன பண்ண போறேன்? ஏ ஐசு திமிரு பிடிச்சவளே, அங்க நீ தத்தையை தூண்டி விட்டுட்டு இங்க மவளும் ஆத்தாவும் கொஞ்சிக்கிட்டா இருக்கியே. என்ன என்ன விஷயம்? வந்த உடனே ஏங்கிட்ட கத்துற? நான் தூண்டி விட்டேனா? நான் யாரை தூண்டி விடுறேன்? வாய மூடு. அந்த மாமியாக்காரி நேற்று ரோட்ல நிக்க வச்சு என்னையும் அவரையும் கண்டபடியா ஊரை சுத்திட்டு வரையில அப்படி இப்படின்னு கேக்குறா. நீ சொல்லாமலா அவ இங்க வந்து பார்த்துட்டு இந்த பேச்சு பேசிட்டு போறா? வாய மூடு. என்ன பேசுற? அவங்க நம்ம அத்தை உன்னை லேட்டா வந்தேன்னு கேள்வி கேட்டிருப்பாங்க. அதுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன்னு சொல்ற. நான் இதுக்கு சொல்லிக் கொடுக்க போறேன்? எனக்கு வேற வேலை இல்ல. நீ சொல்லாமலா அந்த பொம்பளை இவ்வளவு பேச்சு பேசி குடும்ப பொம்பளையா அப்படி இப்படின்னு என்னை பார்த்து கேள்வி கேக்குது. குடும்ப பொம்பளையா தெரியலையா என்னைய பார்த்தா? அப்ப எப்படி தெரியுது? நீ முதல்ல வாய மூட அனிதாமா. தேவையில்லாம எங்க அம்மா ஏதாவது பேசுன அப்புறம் நடக்கிறதே வேற. இங்க பாரு வந்தி, தேவையில்லாம அம்மாவை எதுவும் பேசாத. நீ கீழே போ. பின்ன என்னம்மா, எதுக்கு எடுத்தாலும் நீ தான் சொல்லி கொடுத்த, நீ தான் அப்படி பேசின, நீ தான் அப்படி பண்ண, இப்படி பண்ணனு எத்தனாம சொல்லிக்கிட்டே இருக்காங்க. எத்தனை நாள் தான் நாங்களும் பொறுமையா போடுது? எப்ப பார்த்தாலும் எதுக்கு எடுத்தாலும் நீ தான் தப்பு அப்படிங்கிற மாதிரியே சொல்றாங்க. இவங்க எல்லா விதத்திலயும் சரியா இருக்காங்களா? உன் வயசுக்கு தக்கன பேசணும். தேவையில்லாம பேசாத அம்மா சொன்னல. கீழே போ. ஏன் சொல்ற? நீ தூண்டி விட்டுதானே உன் மாமா பேசுறா. இதுல என்னமோ என் முன்னாடி பெருசா ஒண்ணுமே இல்லாத மாதிரி வயசுக்கு தக்கன பேசணும்னு வேற சொல்ற. ஓ மாவ இப்படி பேசுறதுக்கு நீ தானே காரணம்.
வாய மூடு அனிதா. உன்னை பார்த்துதான் அவ இப்படி வளர்ந்துருக்கா. உன்னை பார்த்துதான் இப்படி பேசுறா. நான் என்னைக்கும் இப்படி பேசுனது இல்லையே. நீ தானே இந்த வீட்டுல இப்படி பேசுற. உன்னை பார்த்துதான் எல்லாத்தையும் கத்திருக்கா. நீ தான் எல்லாத்துக்கும் காரணம். ஏ அப்பா, நான் என்ன கேட்க வந்தேன்? ஆத்தாளும் அவளும் என்னை எப்படி எல்லாம் திசை திருப்பி விடுறியே. வாய மூடு. மறுபடி அவ எனக்கு மட்டும்தான் மகாங்கிற மாதிரி பேசாத. உனக்கு தானே மகா. எப்படி நானா பெத்தேன் எனக்கு மகாங்கிற? இங்க பாரு, என்னமோ ஒண்ணுமே தெரியாத மாதிரி இவளை நான் என் மகான்னு சொல்லணும். இந்த பேச்சு பேசுறவளை எப்படி மகளா சொல்ல முடியும்? ஐயோடா சாமி, நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம். நீ சொல்லலனா அப்படியே உன கொதிக்காத பாடு. மகான்னு சொல்ல மாட்டாளாம்ல மகானு. நீ சொல்லலன்னா நான் அப்படியே கவலையில உட்காந்துருக்கேன். நீ சொன்னா எனக்கு என்ன, நீ சொல்லாட்ட எனக்கு என்ன. ஐசம்மா தான் என் அம்மானு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா எப்பவுமே நான் உன்னை விட்டு கொடுத்ததே இல்லை. ஆனா நீ எப்ப பார்த்தாலும் அருண்தான் என் பிள்ளை, அருண்தான் என் பிள்ளைன்னு எல்லாரும் முன்னாடியும் இங்க மட்டுமா ஊரு புறம் சொல்லி தெரியுது. எல்லாரும் எங்க கிட்ட சொல்லாமலா இருக்காங்க. என்ன குணமோ உன்னை எல்லாம் மாத்தவே முடியாது. போதுமா? இததானே எதிர்பார்த்த நீ, இததானே எதிர்பார்த்த. எப்ப பார்த்தாலும் குழந்தைங்க மனசுல விஷத்தை தூவுற மாதிரி இப்படி பேசிக்கிட்டு இருக்க. எல்லா பிள்ளைங்களும் ஒண்ணுன்னு நானும் எத்தனை காலத்துக்கு இந்த குடும்பத்தை கட்டி காத்து கொண்டு போறது. ஆனா எப்ப பார்த்தாலும் மண்பானை உடைச்ச மாதிரி உடைச்சிடறல. நீ எல்லாம் திருந்தவே மாட்டியா? ஏன் இப்படி நடந்துக்கிற? எது எடுத்தாலும் நான் தான் சொல்லி கொடுத்துருப்பேன். எதுனாலும் நான் தான் பண்ணியிருப்பேன். உன் புத்திக்கு உரைக்குமா உரைக்காதா? நீ பண்ண தப்ப கூட மத்தவங்க மேல திணிக்க பாக்குற. என்ன குணம் இது? உன் தங்கச்சி எந்த தப்பும் பண்ணாதவனு உன் மனசாட்சிக்கு நல்லாவே தெரியும். நீ நகையை கொண்டு அவனுக்கு கொடுக்க போறேன்னு நினைச்சு நான் தான் நகைய மாத்தினேன். அவ எனக்காக தான் நகைய மாத்தினு ஒத்துக்கிட்டா. ஆனா நீ உன் வாயால நகையை கொண்டு போறத சொல்லல. அவன் என்ன நகை போலி நகைன்னு சொல்லிட்டான், அப்படித்தானே? உடனே பதறி போய் என் நகையை யாரோ மாத்திட்டாவ வச்சுட்டாவன்னு அப்படியே ஆட்டம் போடுற. நீ நகையை அவன்கிட்ட கொண்டு கொடுத்தனே அத்தாங்கிட்ட சொன்னா என்ன நடக்கும் தெரியும்ல? எல்லாம் தெரிஞ்சும் தெரியாத மாதிரி நான் மட்டும் இல்ல, என் பிள்ளைங்களும் அமைதியா தான் இருக்காங்க. எல்லாம் உனக்காக தான். உன்னை எந்த விதத்திலையும் விட்டு கொடுக்க கூடாதுங்கிறதுல நாங்க தெளிவா இருக்கோம். ஆனா சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் நீ எங்க கழுத்தை திருவணுமோ சரியா திருவிடுற. நீ நல்லா இருப்ப. என்ன குணம் இது? இப்ப சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. நீ எப்ப பிள்ளைங்களை பிரிக்கணும்னு பிரிச்சு பேசினாலும் அந்த பிள்ளைங்க ஒருத்தருக்கு பிரிய மாட்டாங்க. அவந்திக்கும் அபிதாக்கும் எப்பவுமே அருணும் அண்ணன் தான், அஸ்வினும் அண்ணன் தான். உன்னால எதுவும் பண்ண முடியாது. அருண் மட்டும் ஓம் பிள்ளைங்கிறது உன் நினைப்புல மட்டும்தான் இருக்கும். ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் நாலும் ஏன் பிள்ளைங்க தான். அவங்க 4 பேரும் வளரட்டும். அப்புறம் உன்னை என்ன பண்றாங்கன்னு பாரு. நீ பண்ணதுக்கெல்லாம் நீயே அனுபவிப்ப. நீ வாயால எதுவும் சொல்லக்கூடாதுன்னு பாக்குறேன். நீ தாத்தா உன்னை ஏசினது கூட நான் சொல்லிதான் நினைக்கிறேன். என்ன கூட இது? எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீ மட்டும் திருந்தவே மாட்டேன். நீ இப்படியே இரு. நாங்க அதையெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டே இருப்போம். எதை பத்தியும் நான் கவலைப்பட்டு சரிஞ்சு விழுவன் மட்டும் நீ நினைக்காத. என்னைய அத்தனையும் பிரிக்கலானே நீ என்னெல்லாம் திட்டம் போட்ட? எதுவாது பலிச்சிச்சா? ஏன் நேத்து கூட நீ பேசின எல்லாமே எனக்கு தெரியும். தெரியாது நான் நினைக்கிறேன். ஆனாலும் போனா போகுதுன்னு நான் தூசியை தட்டி விடுற மாதிரி தட்டி விட்டுட்டு போறேன். எதுக்காக தெரியுமா? நான் உன்னை பிரிச்சு பார்த்ததில்ல. ஆனா நீ மட்டும்தான் அப்படி பாக்குற. ஏ அப்பா, எவ்வளவு நல்லவா மாதிரி இப்படி வசனம் பக்கமா பேசிட்டு போறா. சினிமால நடிச்சாலாது அவார்டு கிடைக்கும். ஆனா இவ புத்திய நல்லவளால சொல்லிட்டு போறா. நேத்து தூண்டி விட்டுட்டு அந்த கிளவிய என்னமோ ஒண்ணுமே நடக்காத மாதிரி என்ன பேச்சு பேசுறா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்னடா ரொம்ப நாளாவே கமெண்ட் போடலன்னு தானே பார்க்குறீங்க, அப்படித்தானே? சாரி, இங்கே கொஞ்சம் டென்டல் ப்ராப்ளம், அதனால பல்லாஸ்பத்திரிக்கும் வீட்டுக்குமா அலைஞ்சிட்டே இருக்கிறதுனால கமெண்ட்டே சொல்ல முடியல. நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். ஹாய் சூரி அண்ணா, எப்படி இருக்கீங்க? ஷாடி அண்ணா, சண்டே அன்னைக்கு உங்களுக்கு பிறந்த நாளா? அம்மா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. இங்கே யாருமே வாட்ஸ்அப்பே பார்க்கல. ஷாடி அண்ணா, விஷ் யூ ஹாப்பி பர்த்டே. நல்லா செலிப்ரேட் பண்ணீங்களா? ஐ லவ் யூ so much அண்ணா. ஹாய் சூரி அண்ணா, எப்படி இருக்கீங்க? ஹாய் பிரகாஷ் அப்பா, எப்படி இருக்கீங்க? ஹாய் சங்கீதம்மா, எப்படி இருக்கீங்க? அண்ணனுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். ஹாய் சூர்யா செல்லம், எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியா? ஹாய் சங்கீதா, எப்படிமா இருக்க? ஹாய் பிரகாஷ் அண்ணா, எப்படி இருக்கீங்க? சூர்யா செல்லத்துக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். ஐசம்மா சார்பாகவும் சூர்யா செல்லத்துக்கு அருணண்ணன் சார்பாகவும் இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். என்னடா ஐசம்மா வரல என்ன பார்க்குறீங்க? ஐசம்மா பழுகிட்டு ஊசி போட்டு அப்படியே வீங்கி போய் உட்காந்துருக்காங்க, பேசவே முடியாம. அதான் வரல. சாரி ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் சங்கீதாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
ஹாய் பிரகாஷ் அண்ணா எப்படி இருக்கீங்க? ஹாய் சூர்யா செல்லம் எப்படிம்மா இருக்க? உனக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் செல்லம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு இவங்க 2 பேரும் தான் கமெண்ட் சொல்ல வந்திருக்காங்க. ஏன் மற்றவங்களாம் வரலன்னு பார்க்குறீங்களா? ஐசம்மாக்கு பல்லு வலி, ஆடும் அண்ணன் இன்னைக்கு சீக்கிரமே ஸ்கூலுக்கு போயிட்டான். சரியா? நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம எல்லாரும் லைக் பண்ணுங்க. சரியா? நாளைக்கு இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். இப்போ இவங்க 2 பேரும் கமெண்ட் சொல்லுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். ஹாய் மகி, எப்படிம்மா இருக்க? நல்லா இருக்கியம்மா? நாங்களாம் நல்லா இருக்கோம். நீ எப்படி இருக்க? சாப்பிட்டியா? ஹாய் மகி அக்கா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் மாசிலா, எப்படிம்மா இருக்க? நல்லா இருக்கியம்மா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். அஸ்வின் தங்கம், அருண் செல்லம், அழகா பாட்டு பாடினீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச்மா. நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீ எப்படி இருக்க? பசங்க எப்படி இருக்காங்க? ஐ லவ் யூ ஸோ மச் டியர். ஹாய் மசிலாக்கா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஹாய் தமிழ் செல்வம், அண்ணா அக்கா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் அஸ்வின் செல்லம், அருண் செல்லம், அபிதா செல்லம், அவந்திகா செல்லம், ஐஸ்வர்யா அக்கா, அனிதா அக்கா. அண்ணா எப்படி இருக்கீங்க? அனிதா அக்கா திருந்த மாட்டாங்க. அஸ்வின் செல்லம் சூப்பர் கதை, ரொம்ப நல்லா இருக்கு அக்கா அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. அப்போ திருந்தினதா சரித்திரமே இல்லை. ஐ லவ் யூ அண்ணா அக்கா. என்ன எப்போ பார்த்தாலும் அனிதாவை குறை சொல்லனா யாருக்கும் உறக்கமே வராது. சரி எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்னக்கா எப்போ பார்த்தாலும் அனிதாவே குறை சொல்லிட்டு இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? நல்லா இருக்கீங்களா? லவ் யூ அக்கா. ஹாய் சூரிய பிரகாஷ், மாரியம்மாள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அஸ்வின், அருண், அபி, அவந்திகான்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹாய் சூரிய பிரகாஷ், மாரியம்மலக்கா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் நேசமணி அக்கா எப்படி இருக்கீங்க? அம்மா பேரில் சேனல் ஆரம்பிச்சதா சொன்னீங்க. சேனல் நல்லபடியாக போயிட்டு இருக்கா? இன்றைய கதை ரொம்ப ரொம்ப சூப்பராக கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஆமாம், ஒரே லைவாக போட்டு தள்ளுறீங்க. சூப்பராக இருக்குது. சிலதான் பார்க்குறேன், சிலது நேரம் கிடைக்க மாட்டேக்கு, சிலது முடிஞ்ச பிறகு தான் பார்க்குறேன். சாரி அக்கா, லைவில் நானும் அட்டன் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஹாஸ்பிட்டலுக்கு வீட்டுக்கும் அலையிறதுனால முடியிறப்ப தான் பார்க்குறேன். தப்பாக நினச்சிக்காதீங்க. லவ் யூ அக்கா. ஹாய் நேசமணி அக்கா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? லைவ்லாம் சூப்பராக இருக்குது, ஹெல்த் பெனிஃபிட்டாக இருக்குது. தேன் பற்றி நல்லா அருமையாக சொல்லியிருந்தீங்க, டேட்ஸ் பற்றி சொல்லியிருந்தீங்க. சூப்பராக இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் லைவ் முடிஞ்ச பிறகு தான் பார்க்குறோம். லவ் யூ அக்கா. ஹாய் தமிழ் வர்சஸ் அண்ணா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? மிகவும் சுவாரஸ்யமான கார்ட்டூன் நல்ல பதிவுன்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹாய் தமிழ் வர்சஸ் அண்ணா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் ரேணுகாக்கா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அருண், அஸ்வின், அபிதா, அவதி, குட்டீஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹாய் ரேணுகாக்கா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் குக் அண்ட் டேஸ்ட் தமிழக்கா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் குக் அண்ட் டேஸ்ட் தமிழக்கா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் ஆனந்தி தமிழ் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் ஆனந்தி தமிழ் எப்படி இருக்கீங்க? ஹாய் தியாக்கா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் தியா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எல்லாரும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் எங்கள் ஃபேமிலியோடு உங்களை சந்திக்கிறோம். பாய்.